பார்ப்பன பெண்ணை திராவிட இயக்கத்திற்கு தலைவராக்கியவர் எம்ஜிஆர் என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். இன்றைக்கு புதிதாக கிளம்பியிருக்கிற பல்வேறு அமைப்புகள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்கிற பெயரில் தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை மக்களுக்கு சொல்லாமல் தமிழ் தேசியத்தின் எதிரியே திமுக தான், கலைஞர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு நினைவு சின்னம் வைத்தால் அதை வந்து உடைப்போம் என்று வெறுப்பை உமிழக்கூடிய அளவுக்கு இவர்தான் ஊழலுக்கு வித்திட்டவர் என்று திரும்ப திரும்ப பேசுகிறவர்கள் என்றைக்காவது ஒரே ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியோ, ஏன் இன்னும் நான் மிக குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், கலைஞரின் ஆசான் அண்ணா அவர்களை பற்றியோ அவர்கள் எங்காவது பேசியது உண்டா, விமர்சிப்பது உண்டா? ஏன் அண்ணாவை விமர்சிப்பதில்லை? எனக்கு காரணம் தெரியவில்லை. ஆனால் கலைஞர் ஏன் குறிவைக்கப்படுகிறார்? இது ஒரு கேள்வியாக எழுகிறது. கலைஞர் அண்ணாவின் தம்பி, அண்ணா பெரியாரின் பிள்ளை. பெரியார் பேசிய அரசியலைத்தான் அண்ணா பேசினார். புதிதாக அவர் எதையும் சொல்லவில்லை. பெரியாரை பிரதிபலித்தவர் அண்ணா. ஆனால் அண்ணாவின் தமிழ் இனித்தது, அண்ணாவின் தமிழ் ஆழமானது. அண்ணாவின் தமிழ் பெரியாரின் தமிழை விட நயத்தக்கதாக இருந்தது. ஆனால் பெரியார் பேசியதைத்தான் அண்ணா பேசினார். இன்னும் சொல்ல போனால் பெரியார் என்கிற இந்த பேருரு அண்ணாவால் தான் வெளிப்பட்டது. இல்லை என்றால் அது மறைக்கப்பட்டிருக்க கூடும். ஒரு தேசிய கட்சி எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. திமுகவா அதிமுகவா என்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் சுழல நேர்ந்தது. இங்கே காங்கிரஸ் வளர முடியாமல் போனது என்பதை விட பிஜேபி காலூன்ற முடியாமல் போனது. அதற்கு மிக முக்கிய இன்னொரு காரணம், பல காரணங்கள் இருந்தாலும் காங்கிரஸ் இங்கே வலிமை பெற்று இருந்திருந்தால் காங்கிரசுக்கு எதிராக பிஜேபி காலூன்றி இருக்கும். ஒரு தேசிய கட்சி இருக்கிற இடத்தில் காங்கிரஸ் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் வேகமாக பிஜேபி வளரும். மாநில கட்சிகளோடு அவர்களை பொருத்தி பார்க்க வாய்ப்பில்லை. தேசிய கட்சிகளோடு தான் மக்கள் பொருத்தி பார்ப்பார்கள். காங்கிரஸ் இங்கே வலிமை பெறாமல் நேர்த்து போனதற்கு அல்லது அது வலிமை குன்றி போனதற்கு எம்ஜிஆரின் எழுச்சி ஒரு காரணம். எம்ஜிஆரா கலைஞரா என்று இருந்த இந்த அரசியல் ஜெயலலிதாவா கலைஞரா என்று மாறியது. ஆனால் எப்போதும் கலைஞர் தான் அங்கே மையப்புள்ளியாக இருக்கிறார், மைய அரசியலாக இருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாடு அரசியல். கருத்து சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் தான் திராவிட கட்சிக்கு பார்ப்பனரை தலைவராக்குறதுக்கு இது பண்ணிருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னு நேற்று வந்து ஒரு விமர்சிச்சிருக்காரு. அதாவது எம்ஜிஆர் பேசுறதுக்குலாம் அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும்னு தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் இவர் விமர்சனம் செய்தா அரசியல்ல காணாம போயிருவார். இரண்டாவது, அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் சொல்லிக்கிறேன், ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. ஒரு ஜாதியை வச்சிடலாம் யாருமே அரசியல் பண்ணுவது என்பது இயலாத காரியம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் அவருடைய மறைவுக்கு பிறகு எல்லா கூட்டத்திலும் நான் பேசி வரேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுடைய கட்சியில எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க, எவ்வளவு கட்சி, எவ்வளவு ஜாதி சேர்ந்திருக்காங்க, எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர் எங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் ஒற்றுமையா நாங்க செயல்படுறோம். சில பேருக்கு பொறுக்கல, எரிச்சல், அவர் நினைத்தது நடக்கல, அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கக்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து